ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். பிசாசு அடிக்கடி உங்க உள் உணர்வுல நீ பாவி, நீ ரொம்ப அயோக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்திட்டானோ, குற்ற உணர்வோடு வாழ்றீங்களோ, இயேசு உங்களை பாவத்தை மன்னிச்சார் உங்களுக்கு தெரியுமா? உங்க பாவத்தை அவர் கடலுக்குள்ள போட்டார் தெரியுமா? உங்க பாவத்தை அவர் என்னல தெரியுமா? உங்களை குற்றப்படுத்துகிற அந்த பிசாசிலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழியை சொல்லுகிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு தேவ மனிதர், ஒரு வயதான பாட்டியம்மா, பரிசுத்த பாட்டி, அவர்கிட்ட போய் கேட்டாரம்மா, இப்ப மாதிரி சாத்தா உங்ககிட்ட வந்து உங்க பழைய பாவத்தை சுட்டி காட்டி உங்களை குற்றப்படுத்திருக்கானா அப்படின்னு கேட்டார். அம்மா சொன்னாங்க, ஆமா, பலமுறை என் பழைய பாவங்களை எல்லாம் சொல்லி அவர் என்னை குற்றப்படுத்தி இருக்கிறார். நீங்க அதுக்கு என்ன செய்தீங்க? அப்போ அந்த பாட்டியம்மா சொன்னாங்களா, என் பழைய பாவத்தெல்லாம் குற்றப்படுத்தும் போது நீ மேக்கப் போன்னு சொன்னேன். சரி, அவன் மேக்கே இருந்து மறுபடியும் வந்துட்டானா என்ன செய்வீங்க? அவனை கிழக்க போன்னு சொல்லுவேன். சரி, கிழக்கே இருந்து மறுபடியும் திருப்பி வந்தா எனக்கு மேக்கப் போன்னு சொல்லுவேன். எனக்கு அர்த்தம் புரியலையே அப்படின்னாரா. அப்போ அந்த பாட்டியம்மா சொன்னாங்களா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார். ஆமென். மார்ட்டின் லூதர் ஒரு பெரிய புரட்சி பண்ணி ஊழியத்து வந்த போது சாத்தான் வந்து தரிசனம் சொல்றானா, நீ ரொம்ப யோக்கியனா, நீ கொடுமையான பாவி தெரியுமா? அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, அது என் பழைய கதைப்பா, என் பாவத்தை இயேசு மன்னிச்சுட்டாருப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை கழுவி சுத்திகரித்தது அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு போட்டி தெரிச்சு போயிட்டான். குற்ற உணர்வை கொண்டு வருவான். சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன், நான் பாவி அல்ல என்று அறிக்கை பண்ணுங்கள். வாசிக்க கேட்கலாமா? யோவான் நிருபத்திலிருந்து, அவர் ஒளியில் இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், இயேசுதான் ஒளி, அந்த ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். குற்ற உணர்வோடு வாழாதுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். பரிசுத்தத்தோடு வாழுங்க. பரிசுத்தம் இல்லாம ஒருத்தர் தேவனை தரிசிக்க முடியாது. இயேசு ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். குற்ற உணர்வுகள் மாறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் பாவத்தை மன்னித்தார்கிற தைரியத்தோடு விசுவாசத்தோடு வாழ்க்கையில் முன்னேற கிருபைகளை தான் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.